மயிலாடுதுறை அருகே திருமணமான பெண்களை குறிவைத்து ஆசை வார்த்தை பேசி மயக்கி பணம் நகையை பறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். குத்தாலத்தை அடுத்த திருவாவடுதுறை பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசைன். இவர் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி 14 பவுண்ட் நகை, 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியதாக 28 வயது பெண் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். வலுக்கட்டாயமாக பாலியல் வல்லுறவு செய்து வீடியோ எடுத்து வைத்துக்கொண்டு வெளியில் சொன்னால் போட்டோ வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கர்ப்பமானதை ஜாகிர் ஹுசைனின் குடும்பத்தினர் கருக்கலைப்பு மாத்திரைகள் கொடுத்து அழைத்ததாகவும் புகாரில் கூறியுள்ளார். இதேபோன்று ஜாகிர் ஹுசைனின் உறவுக்கார பெண்ணும் பாலியல் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் புகார் அளித்த பெண் மீதே குற்றம் சாட்டி பேசியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஜாகிர் ஹுசைன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் போராட்டம் நடத்தியவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். ஜாகிர் ஹுசைன்றவன் எனக்கு பழக்கமானா அங்க சென்னை வந்திருந்தப்போ ஃப்ரெண்டானவன் தான். எனக்கு இவன் என் நம்பரை வாங்கிட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ காசு வேணும், பணம் வேணும், நகை வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நகை பணம் எல்லாத்தையும் வாங்கினாங்க. வாங்கிட்டு காரு நகை, என்னோட நகையெல்லாம் அவங்க வேற நகையா மாத்திட்டாங்க. கொடுத்த காசுக்கெல்லாம் காரு புல்லட் அப்படின்னு வாங்கிட்டாங்க. இத மாதிரி என்ன மட்டும் அவன் நிறைய ஏமாத்தல, அவன் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து என்ன இத மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திட்டான். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் ஒரு 10 பொண்ணுங்களோட லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன், யார் யாரெல்லாம் இவன் ஏமாத்தினான்னு சொல்லிட்டு. எங்கேயாவது வெளியில போய் இந்த மாதிரி கேஸ் கொடுத்தனா என்னை கொலை பண்ணிடுவேன், என் குடும்பத்தையே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி குடும்பமா சேர்ந்து மிரட்டி இது பண்றாங்க. அதுக்கான ரெக்கார்டு எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்க ஊருக்கு வந்துருங்க அப்படின்னு எங்களை கூப்பிட்டப்போ நானும் நம்பி சரி 2 பேருமே நம்பி தான் போனோம். அப்போல்லாம் இவன் நல்லவன் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னை நம்பி ஊருக்கு அழைச்சிட்டு போய் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தி என் நகையை பிடுங்கி என்கிட்ட இருந்த பத்திரம் எல்லாத்தையும் அடித்து பிடுங்கிக்கிட்டாங்க. நானும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணினேன். ஊரில் இந்த தெருவுலலாம் என்னை போட்டு அடித்தாங்க. அந்த ஊர் தெருவுக்கே தெரியும் என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தினது. இப்போ நான் பாதித்த மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க பாதிச்சிருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை நான் பேசுகிறேன். இன்னும் நிறைய பொண்ணுங்க பாதித்து நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை சீரழிச்சிருக்காங்க. அவன் வேற யாரும் இல்லை, ஆசாத் என்கிற ஜாகிர் ஹுசைன்.